ஸ்டூடெண்ட், இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 1.4 12வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், டி என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது டிஎஃப்சி இஸ் ஈக்குவல் டு எஃப் என வரையறுக்கப்பட்டால் இங்கு எஃப்ங்கிறது கொடுத்துருக்காங்க 9/5 சி ப்ளஸ் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது டிஎஃப்0 அப்படின்னா வேல்யூ என்ன, டிஎஃப்28னா அதோட வேல்யூ என்ன, டிஎஃப்-10 அதோட வேல்யூ என்ன, டிஎஃப்சிங்கிறது 212ன்னு கொடுத்துட்டு அப்போ டிஎஃப்சி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சியோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அடுத்து செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்குவோம். இப்போ டிஎஃப்சிங்கிறது ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்குவோம். அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ங்கிறது 9/5 சி ப்ளஸ் 32ன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்ன, டிஎஃப்0 எவ்வளவுன்னு கேட்காங்க. சரியா? அப்போ டிஎஃப்சிங்கிறது எஃப்க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வந்து டிஎஃப்0ங்கிறத இந்த இதை நம்ம பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிஎஃப்0 இஸ் ஈக்குவல் டு 9/5, இந்த சி வர இடத்துல 0வை நம்ம பிரதியிடணும், ப்ளஸ் 32. இப்போ இதை நான் 0 வச்சு எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு 0 தான். அப்போ 0 ப்ளஸ் 32. அப்போ நமக்கு என்னது, டிஎஃப்0 இஸ் ஈக்குவல் டு 32 டிகிரி ஃபாரன்ஹீட். சரியா? ஃபாரன்ஹீட்னு போடணும். இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிஎஃப்28 என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கும் அதே தான் 9/5 இன்ட்டு சி வர இடத்துல இந்த 28ஐ பிரதியிடணும், ப்ளஸ் 32. சரியா? இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா 9ஐயும் 28ஐயும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்னா 252 வரும். சரியா? 252/5 ப்ளஸ் 32. இப்போ 252 +5 + 32 இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், 5ன்னு வருது. அப்போ இதை வந்து 5 டைம்ஸ் என்ன பண்ணணும், நம்ம பெருக்கணும். நமக்கு 32, 5 தடவை பெருக்கணும், நமக்கு 160 வரும். சரியா? இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம். கூட்டிக்கிட்டால் நமக்கு 412 வரும். கீழே 5 இருக்குது. அப்போ 412 5ஆல் நம்ம வகுக்கிறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த சைடில் வகுத்துருக்கு பாருங்க, 82.4 வரும். சரியா? அப்போ டிஎஃப்28 அப்படிங்கிறது என்னது, நமக்கு 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். மூணாவது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, டிஎஃப்-10 அதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ டிஎஃப்-10 இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு சி வர இடத்துல -10 போட்டிருக்கோம், ப்ளஸ் 32. இப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணாமா, இப்போ என்ன வரும், 2 5s are 10. அப்போ 2 10 வரும். இங்கே வந்து மைனஸ் இருக்குது. சரியா? -2. அப்போ வந்து 9ஐயும் -2, அதாவது +9ஐயும் -2 நம்ம பெருக்குனா -18 வரும். சரியா? ப்ளஸ் இந்த 32 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ வந்து 32லேருந்து 18 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும், 14 வரும். சரியா? அப்போ டிஎஃப்-10 அப்படிங்கிறது என்னது, 14 டிகிரி ஃபாரன்ஹீட் எஃப்னு போட்டிருக்கோம். சரியா? அடுத்து ஃபோர்த்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் டிஎஃப்சி கண்டுபிடிச்சோம். இப்போ டிஎஃப்சிங்கிறது 212ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல வரும் இல்லையா, அந்த சியோட மதிப்பு என்னன்னு கேட்காங்க. சரியா? அப்போ டிஎஃப்சி இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ டிஎஃப்சியை 212ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிஎஃப்சிங்கிற இடத்துல 9/5 சி ப்ளஸ் 32 அப்படிங்கிறது 212க்கு சமமாக இருக்குது. அப்போ வந்து இந்த ப்ளஸ் 32 அந்த சைடு கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு போகிறப்போ -32 ஆகும். அப்போ 212லேருந்து 32 போச்சுன்னா நமக்கு 180 வரும். சரியா? அப்போ 9/5 சி இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு பெருக்கலாக இருந்தால் அந்த சைடு வகுத்தலாக போகும், அப்படி பின்னமாக இருந்தால் தலைகீழாக போகும். அப்படி தானே? அப்போ வந்து 180 இன்ட்டு 5 மேலே போகும், 9 கீழே வரும். சரியா? 5 மேலேயும் 9 கீழேயும் வரும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோன்னா 9 9 18 18 20 இந்த 0வை எழுதிக்கணும். சரியா? அப்போ 20ஐயும் 5 நம்ம பெருக்க நமக்கு என்ன வரும், 100 வரும். சரியா? அப்போ சியோட மதிப்பு என்ன, நமக்கு 100 டிகிரி செல்சியஸ். ஏன்னா சியோட மதிப்பு, அதனால் இது செல்சியஸில் எழுதுகிறோம். அப்போ ஃபோர்த்து சமக்கு ஆன்சர் என்ன, சியோட மதிப்பு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதுகிறோம். சரியா? அடுத்து ஃபிஃப்த்து கணக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது, செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் நமக்கு சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த வேல்யூவில் நமக்கு செல்சியஸோட மதிப்பும் ஃபாரன்ஹீட்டோட மதிப்பும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வெப்பநிலை, டெம்பரேச்சரை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 9/5 டி ப்ளஸ் 32 இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ டெம்பரேச்சர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டி, அப்போ இந்த சைடு இருக்கிற 9/5 டி வந்து இந்த சைடு வர்றப்போ நமக்கு -9/5 டின்னு வரும். சரியா? ப்ளஸ் ஈக்குவல் டு 32.
32. இந்த 32 ஈக்குவலுக்கு இந்த சைடு தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரப்போ நம்ம பண்ண எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால் எல்சிஎம் கண்டுபிடிக்கும். 5ன்னு போடுறோம் சரியா. 5ன்னு போட்டால் இது வந்து 5 டைம்ஸ், அப்போ 5d மைனஸ் 9t சரியா பை 5ன்னு போட்டிருக்கோம். அப்போது இதில் என்ன ப்ளஸில் வந்து 5 இருக்குது, மைனஸில் வந்து 9 இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு -4d வரும் சரியா. அப்போ மேலே -4d பை 5 இருக்குது, இந்த சைடு 32 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டீயை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 455 அந்த சைடு கொண்டு போகிறப்ப இதை தலைகீழாக மாறுமா, தலைகீழாக போடணுமா. அப்போது t இஸ் ஈக்குவல் டு 32 இன்ட்டு இந்த 5 மேலே போயிடும், 4 கீழே வந்துடும் சரியா. ஆனால் அந்த சைன் மாறாது, நமக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த சைடு ப்ளஸில் இருந்தால் அந்த சைடு மைனஸில் போகும். இங்கே மைனஸ் இருக்கு அங்கிட்டு போனால் ப்ளஸ் ஆயிருமானா நமக்கு பெருக்கல்ல இருக்கிறப்போ வகுத்தலில் இருக்கிறப்போ அப்படி போகாது சரியா. அது பின்னத்தில் இருக்கு இல்லையா, அதனால இங்கே மைனஸ் தான் வரும். அப்போ இந்த பின்னம் மட்டும் தான் தலைகீழாக மாறும். அப்போ 554ன்னு வருது. இதை கேன்சல் பண்ணுமா, 1 4 is 4, 8 4 சார் நமக்கு என்ன வரும், 32 வரும். அப்போ 8ஐயும் 5ஐயும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும், இங்கே +8 இங்கே -5, இது ரெண்டையும் பெருக்கினப்ப நமக்கு என்ன வரும், -40 வரும். அப்போ டெம்பரேச்சர் நமக்கு என்னது, -40 டிகிரி தான். அப்போ டெம்பரேச்சர் தான் கண்டுபிடிக்கும், அதனால் இது என்ன பண்ணணும், -40 டிகிரின்னு தான் போடணும். இதை நம்ம செல்சியஸில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தாலும் ஃபாரன்ஹீட்டில் அப்ளை பண்ணி பார்த்தாலும் நமக்கு வேல்யூ வந்து மாறாது, சமமாக இருக்கும் சரியா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து t is equal to -40 டிகிரி 40 டிகிரி தான் சரியா. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமாரி ஸ்டிச்சர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.